நெல்லை விஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சென்னையில் உள்ள குரோம்பேட்டையில் உள்ள குரோம் கார்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா யூஸ்டு கார்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பட்ஜெட்டில் இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது, நிறையா மாடல்ஸும் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கொஞ்சம் கொரோனா காலமாக இருக்குது, அதனால் வந்து மாஸ்க்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நல்லா மாஸ்க் கலட்டலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சேஃப்டி கொஞ்சம் முக்கியம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின். இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் என் ஃபாதர் வந்து அவங்க 15 வயசில் இருக்கும்போது பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பிஸ்னஸை. இப்போ வந்து பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஃப்ரம் 1990 பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இது நாங்கள் வந்து குரோம்பேட்டில் எம்ஐடி பிரிட்ஜ் கிட்டே இருக்கோம். எம்ஐடி பிரிட்ஜ்னால் ஹோட்டல் கிராண்ட் பேலன்ஸ் அந்த சர்வீஸ் ரோட் லைனில் இருக்கோம் நாங்கள். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இப்போது உங்களை நம்பி வர்றாங்க ஒரு கஸ்டமர், அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி உத்தரவாதம் கொடுப்பீங்க? சரி, எங்கள் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறையா கார் எடுத்து நிறையா கஸ்டமர் கார் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலில் இருக்க மாட்டோம். மெயினாக ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்காது. இது வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல காராக கொடுக்கணும்னு நினைப்போம். ஃப்ளட்டட் ஒரு ஆக்சிடென்டட் கார் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என் ஃபாதருக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சின்ன வயசில் இதுலேயே வளர்ந்துட்டேன் நான். ஸோ எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்கள் அதை பார்த்து எடுப்போம். நாங்கள் கார்லாம் அடிப்படுற வண்டி, ஃப்ளட்டட் ஆகிற வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு 4 கஸ்டமருக்கு வண்டி கொடுத்தாலும் ஒரு நல்ல வண்டியாக திருப்தியாக கொடுக்கணுன்றது தான் எங்களோட மோட்டிவ். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யூஸ்டு கார் இப்போ மேக்ஸிமம் பட்ஜெட் இல்லாதவங்க தான் யூஸ்டு காருக்கே வருவாங்க. ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் எந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? அவங்க வர்றப்போ என்ன அதுக்கு ப்ரூஃப் கொண்டு வரணும்? ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 months ஸ்டேட்மெண்ட்டு, அண்ட் தென் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இபி பில் ஆர் கேஸ் பில் இந்த மாதிரி கொண்டு வந்தால் நாங்கள் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அப்படி இல்லை சிபில் இருக்காங்க சம்டைம்ஸ் அப்படின்னா ப்ரைவேட்டாக கூட ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லோன் பண்ணுறதா இருந்தால் எந்த இயர் காருக்கு வந்து லோன் கிடைக்கும்? ஏன்னா இப்போ வந்து நம்ம 2009 இருக்குது, 8 இருக்குது, இந்த மாடல் வாங்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி? ஸோ லோன் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போனால் 2011 லோன் தருவாங்க சார். ஆஸ் ஆஃப் நோ 2011 தராங்க. 2010 கீழே அது மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ப்ரைவேட் லோன்னா 50% அவங்க டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50% லோன் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ கஸ்டமர் வரவோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கையில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இப்போது நெகோசியபிள் வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? பண்ணலாம் சார், நெகோஷியேட் பண்ணலாம். பட் ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். கார் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப பார்கெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நெகோஷியேட் பண்ணலாம். மேக்ஸிமம் கஸ்டமருக்கு எங்களால் என்ன தர முடியுமோ அது நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம், சில மாடல்ஸ் வந்து எல்லா மாடலுக்குமே இன்சூரன்ஸ் வந்து இருக்காது. இன்சூரன்ஸ் எஃப்சி பார் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ ஒரு சில காருக்கெலாம் பார்த்திங்கன்னா எஃப்சி பார் ஆயிரும், ஒரு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கார்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நாங்களே இன்சூரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லைனா அவங்களுக்கு கூட அரேஞ்ச் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்ஷன். அது சப்போஸ் அவங்களால முடியல அப்படின்றதுல நாங்களே அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். சரி, இப்போ கஸ்டமருக்காண்ட கார்லாம் வந்து காமிக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பார்க்கலாம், வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடல் சார். இது செகண்ட் ஓனர் வண்டி. 77,000 ரன் ஆகிருக்கு. லோன் வந்து இனிஷியலாக ஒரு 1 lakh நீங்கள் பே பண்ணிங்கன்னா, டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மீதி லோன் போடலாம். மீதினா இது வந்து 330 வரும் சார். மீதி 230 வந்து லோன் போடலாம் அதுக்கு. ஆமாம், 2017 இது 17 மாடல் செகண்ட் ஓனர் வண்டி. i10 கிராண்ட் ப்ரைம் இது. ஓகேங்களா, ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்கும் அதில். வண்டி டயர்ஸ் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது சார். ஆமாம், செகண்ட் ஓனர் சார் இதுதான். இப்போ இந்த காரை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஜி. இது வந்து 2004 மாடலுங்க. இது 4 மாடல் செகண்ட் ஓனர் தான் அது. பட் 26,000 தான் ரன் ஆயிடுச்சு. இது
இது வந்து 80,000. வண்டி வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்குது. அப்போது ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருந்துச்சோ கார் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க. உள்ள சீட்லாம் கூட நீங்கள் பாருங்கள். உள்ளே நீங்கள் சீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இன்டீரியர் எப்படி இருந்துச்சோ அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லேருந்து வண்டி அந்த செட்டு கூட அவங்க மாற்றலை. அப்போது வண்டியோட அந்த செட்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து ஏசி மட்டும் இருக்கும். 6800 இது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 26,000 தான் ரன் ஆயிருக்கு. இது வந்து i20 ஸ்போர்ட்ஸுங்க. அது சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஜஸ்ட் 30,000 தான் ரன் ஆயிருக்கு. அலாய்ஸு சிங்கிள் ஏர் பேக் இருக்கும் இதில். இது வந்து 360 வருங்க. 360 இருக்குது. இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இதுக்கு. லோன் பார்த்திங்கன்னா ஒரு 250 வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம். மீதி வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைலேஜ் இது 15 தருங்க. இது பெட்ரோல். இது பெட்ரோல் இன்ஜின். இது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 13 தருங்க இது. ஓகேங்களா. லாங்கில் இன்னும் கூட தரும். பட் ஆவரேஜாக இது 15 தரும் சார். இதுதான். அந்த வோல்க்ஸ் வாகனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் ஜி. இது வந்து 2009 மாடல் சார். இது செகண்ட் ஓனர் வண்டி. இது வந்து 80,000 ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் வேரியண்ட். இது ஜெட்டா. இது ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும் காரு. இது வந்து உங்களுக்கு 450 வருங்க. லோன் வந்து ஒரு 2 lakhs பே பண்ணிங்கன்னா மீதி 250 வந்து லோன் அரேஞ்ச் பண்ணலாம் நம்ம. ஆமாம். 80,000 ரன் ஆயிருக்கு சார். ஆமாம். செகண்ட் ஓனர். எஸ். இப்போ டீசல்னால் இப்போ இது மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்? டீசல் இது வந்து 18 தரும் சார். இது டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 20-30,000 ரன் ஆகும் அது. ஆமாம். வண்டி இன்டீரியர்ஸ் வேணாலும் பாருங்கள். ஃபுல்லாக லெதர் இன்டீரியர்ஸ் தான். அது காரோட வரது தான். அது இன்டீரியர்ஸ்லாம் லெதர் இன்டீரியர் வந்து வண்டியோடைய வரது. ஹைலைன் இது. ஸ்விஃப்ட் வந்து 2019 மாடலுங்க. அது 19 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. AMT கீர் பாக்ஸ் இருக்கலே டாப் வண்டி தான். டீசல் டாப் வண்டி. இது 14,000 ரன் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 850 வரும். லோன் வந்து மினிமம் ஒரு 650 அரேஞ்ச் பண்ணி தரலாம். உள்ளே வேணால் இன்டீரியர்ஸ் பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். 7 inch டிஸ்பிளே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார் எல்லாமே காரோடய வந்துருங்க. இருக்கலே ஹையஸ்ட் மாடல் இதுதான். டாப் அண்ட் வேரியண்ட் இதான் இருக்கிறதுல டீசலில். மைலேஜ் வந்து இது ஆல்மோஸ்ட் 20 தருங்க. இது இந்த காரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ். இது வந்து 2013 மேனுஃபேக்சர்ட் 14 ரெஜிஸ்டர்ட் கார். இது சிங்கிள் ஓனர் தான். 46,000 தான் ரன் ஆகிருக்கு. VDI டீசல் வேரியண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு 3.25 வரும் சார். 3.25 வரும். இது கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். அப் டு 30,000 வரைக்கும் கம்பெனி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. போய் செக் பண்ணிக்கலாம். வண்டி இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் போட்டு கொடுக்கலாம் அதுக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து 2.5 வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி. இது வந்து ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்கும். ரிட்ஸ். இது ஸ்விஃப்ட் இன்ஜின் தான். ஸ்விஃப்ட் சேசிஸ் தான். இது வந்து மிட் வேரியன்ட் சார். ஃபுல் ஆப்ஷனில் இது வந்து மிட் வேரியன்ட். இது
இந்த ஃபோர்டு காரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி. இது வந்து 2007 மாடலுங்க. இது 2007 செகண்ட் ஓனர் வண்டி. இது வந்து 90,000 வரும். வண்டி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணாலாம் இந்த கலர் வராது. ஃபஸ்ட் ஓனர் டு செகண்ட் ஓனர் நாங்கள் கொடுத்த வண்டி தான். இது திருப்பி எங்ககிட்ட சேலுக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாம், வண்டி வந்து 85,000 ரன் ஆகிருக்கு. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐகான் ஃப்ளேர். இது பெட்ரோல் இன்ஜின் 1.3 லிட்டர் இன்ஜின். இது மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15 தரும். இது பெட்ரோலுக்கு. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க. இன்னும் 1 இயருக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ். ஓகே ஜி, இந்த கார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலிஷாக பயங்கரமாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து 2014 மாடல் ஷிஃப்ட்டுங்க. இது ஷிஃப்ட்டு ZA. இது RS வேரியண்ட். இது ZA RS. இது டாப் அண்ட் ப்ளஸ் வண்டி வந்து தேர்ட் ஓனர் வண்டி. இது 4 lakh வரும். இது உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர் ஏகப்பட்ட இன்டீரியர்ஸ்லாம் அவங்க ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கும். ஸ்கர்ட்லாம் வண்டியோடய வரதுங்க. ஸ்பெஷல் எடிஷன்றதுனால வண்டியோடய வரும். இது ஸ்டிக்கரிங்ஸ்லாம் இருக்கும். RSன்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் ZA RS அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வண்டி வந்து 68,000 ரன் ஆகிருக்கு. கம்பெனி டயர்லேயே இருக்குது. கம்பெனி டயர்லேயே இருக்குன்னா வண்டி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பொறுமையாக ஓட்டியிருக்காங்க. ஒரு டயர் வந்து 40,000 to 50,000 கிலோமீட்டர்ஸ் லைஃப் வரும். பட் 68,000 இன்னொரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுற கண்டிஷனில் டயர் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதை அந்த பிளாக் கலர் வேகனார் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 2002 மாடல் சார். இது 2002. இது செகண்ட் ஓனர் வண்டி. 85,000 ரன் ஆகிருக்கு. இப்போ இது வந்து 85,000 வரும். இதோட காஸ்ட் வந்து 85,000. இன்சூரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இது லோ பட்ஜெட்னால லோன்லாம் போக முடியாது உங்களுக்கு. AC பவர் ஸ்டியரிங் இருக்கும். டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரீபெயிண்ட் எதுவுமே பண்ணாமல் வண்டி ஆசிட்டிஸ் கிளாஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும். வண்டி அப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி வச்சுருக்காங்க அவங்க. FC பண்ணியாச்சு சார். 2024 வரைக்கும் FC பண்ணிட்டாங்க. FCயும் பண்ணியாச்சு. இன்சூரன்ஸும் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபோர்டு எண்டேவர் சார். இது 2008 மாடல். இது தேர்ட் ஓனர் வண்டி. இப்போ வந்து இது 3.4 வரும். 3,40,000 வரும். இது வந்து டாப் அண்ட் மாடல் எண்டேவரில். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணலாம். பேலன்ஸ் 240 வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம் நம்ம. 4 டயருமே இதில் புது டயர் தான். grip ஆல்மோஸ்ட் 90% இருக்குங்க. வண்டி வந்து 2 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. பட் இன்னும் ரன் ஆகும். ஏன்னா டீசல் இன்ஜின், பெரிய கெப்பாசிட்டி இன்ஜின். இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 lakh கிலோமீட்டர்லாம் ஓடும் சார் இந்த காரு. ஏன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி ஜாஸ்தின்றதுனால.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல். இது சிங்கிள் ஓனர் வண்டி தான். டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் ஸ்கோடா ரேப்பிட். இது ஸ்கோடா ரேப்பிட் டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் சிங்கிள் ஓனர் வண்டி. இது வந்து 1 lakh ஓடி இருக்குது. 1 lakh ஓடி இருக்குது. பட் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி தான். இது வந்து 6 lakh வருங்க. லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 4 lakh அரேஞ்ச் பண்ணி தரலாம். பேங்க் லோனே அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் கூட ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஏபிஎஸ், ஏர் பேக்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ரிவர்ஸ் சென்சாரும் இருக்குது. இன்டீரியர் வேணால் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இது இன்டீரியர் வேணால் உள்ளே செக் பண்ணி பாருங்கள். வாங்க.